ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 49. வாங்க கதைக்குள்ள போகலாம். விஸ்வாவை பற்றி ஆதியிடம் பேச வந்த அம்ரு அவனின் கூர்மையான பார்வையை தாங்க முடியாமல் தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தாள். பிறகு தன்னை சமன் செய்தவர் தன் அண்ணன்களை பார்த்து, அண்ணா, நான் விஸ்வான்னு ஒருத்தரை லவ் பண்ணுறேன். அவங்க வீட்டிலருந்து பேசுகிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்டாங்க என்று திக்கி திணறி எப்படியோ அம்ரு சொல்லி முடிக்க, ஆனால் அதை கேட்ட ஆதியோ ஒரு வார்த்தை பேசவில்லை. அழுத்தமாக அவளை தான் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவனின் அந்த பார்வையே அம்ருவின் உடலை நடுங்க வைக்க போதுமானதாக இருந்தது. அவள் அதே நடுக்கத்துடன் நின்றிருக்க அதை உணர்ந்த துருவனோ, பேசுறதுக்காகனா கல்யாணத்தை பத்தியா என்று அம்ருவை பார்த்து கேட்க, ஆமாம் என்று தலையசைத்தாள் அம்ரு. நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா அம்ரு என்று சர்வா கேட்க, எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக ஆதியை தான் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அதை உணர்ந்த ஆதியோ, சரி, இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போறனே வச்சுக்கோ, ஆனா என்னவா அந்த வீட்டுக்கு போற என்று கேட்க, அவனின் கேள்வியில் புரியாமல் அவனை பார்த்தாள் அம்ரு. இங்கு வேதாவோ தன் அருகில் இருந்த மித்ராவிடம், இந்த ஆதியை நான் என்ன கேட்குறாரு, என்னவா போக போறேன்னா மருமகளா தான் போவா என்று சொல்ல, அவளின் தலையிலேயே கொட்டினாள் வர்ஷினி. கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருவேதா என்று வர்ஷினி சொல்ல, நான் கரெக்டா தானே சொன்னேன் என்று கேட்டவளை தான் இருவரும் தீயாக முறைத்தார்கள். அதில் அமைதியாக நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் வேதா. இங்கு ஆதியின் கேள்வி அம்ருவிற்கு புரியவில்லை என்பதை உணர்ந்த சர்வா, உனக்குன்னு என்ன ஐடென்டிட்டி இருக்குன்னு கேட்குறான் அம்ரு. நீ ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷனோட வாரிசுனோ இல்லை எங்களோட தங்கச்சினோ வெளியில சொல்லிக்கலாம், ஆனா உனக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா என்ன ஐடென்டிட்டி இருக்கு என்று துருவன் கேட்க அமைதியாக நின்றிருந்தாள் அம்ரு. இதை பார்த்த வேதாவோ கடுப்பாகி விட்டாள். பாத்தியா அவங்கள, அந்த புள்ள லவ் பண்றானான்னு வந்து சொன்னா கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு பாசமா கேட்காம எப்படி நிக்க வச்சு கிரிமினலை ஏதோ கோர்ட்ல விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க பார். இருதோ வர என்று சொல்லி கீழே செல்ல போன வேதாவின் கைகளை பிடித்து தடுத்தாள் மித்ரா. நீ அமைதியார், அவங்க என்ன பேசுறாங்களோ பேசிக்கிட்டோம் என்று சொல்ல அதில் கடுப்புடன் நின்று கொண்டாள் வேதா. இங்கு அம்ருவை பார்த்த ஆதியோ, இங்க பார் அம்ரு, நீ லவ் பண்ற பையனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அவன் ஒரு ஏசிபி, அவன் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. அவனோட லைஃப்பில் அவன் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த ஐடென்டிட்டி அவனை காப்பாற்றும். ஆனால் உனக்கு என்ன இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு டிகிரி. என் தங்கச்சி யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அம்ரு. நீ உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கு, அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல என்று சொன்ன ஆதி எழுந்து அம்ருவின் அருகில் வந்தவன் அவளின் தலையில் கை வைத்து, எங்களுக்கு உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம். நீ லவ் பண்ணுற விஷயம் எங்களுக்கு எப்போவோ தெரியும். அவங்க வீட்டில் இருந்து வந்து பேசணுன்னா வந்து அப்பா அம்மா கிட்ட பேச சொல்லு. ஆனால் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை நீ உருவாக்குனதுக்கு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் நல்லாயிருக்கும். இல்லை வேண்டாம், நான் இப்போ தான் கல்யாணம் பண்ணிப்பேனாலும் நீ தாராளமாக பண்ணிக்கலாம், நான் தடுக்க என்று ஆதி சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே குறுக்கிட்ட அம்ருவோ, இல்லைண்ணா நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நான் அப்படி யோசிக்க மறந்துட்டேன். கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். நான் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். அப்போ நீங்கள் எனக்கு விஸ்வாவை கல்யாணம் பண்ணி வைங்க என்று சொன்னவளை பார்த்து லேசாக சிரித்த ஆதியோ அங்கிருந்து வெளியில் சென்று விட்டான். அவன் சென்றவுடன் அவளின் அருகில் வந்த துருவன் மற்றும் சர்வா இருவரும், நீ நல்லா யோசிச்சு தான் சொல்றியா அம்ரு, இதில் உனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லையே என்று கேட்க, இல்லைண்ணா நான் ஹாப்பி தான் என்று சொன்னவளை பார்த்து சிரித்த துருவன், சரி அவங்க வீட்டில இருந்து வர சொல்லு என்று சொல்லிவிட்டு சர்வாவுடன் அவனும் வெளியில் சென்று விட்டான். இவர்கள் மூவரும் சென்ற பிறகு
கீழே வந்த வேதாவோ அம்ருவை பார்த்து, அவங்க சொல்றதும் கரெக்டு தான் அம்ரு. நீ உன் லைஃப்ல சக்சஸ் ஆகுற வரைக்கும் உனக்காக உன் லவ்வர் வெயிட் பண்ண மாட்டாரா என்ன? அப்படி வெயிட் பண்ணலன்னா அவன்லாம் என்ன லவ்வர், பிரேக்கப் பண்ணிடு என்று சொன்ன வேதாவை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் அம்ரு. அவளின் தலையிலேயே அடித்த மித்ராவோ, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அவ பாரு நீ சும்மா சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டு எப்படி பயப்படுறான்னு என்று சொல்லியவள் அம்ருவின் அருகில் அமர்ந்து, இங்க பாரு அம்ரு, உன் அண்ணாங்க சொன்னது 100% கரெக்ட். நான் என் தங்கச்சியா இருந்தாலும் இதை தான் சொல்லியிருப்பேன். ஒரு வேளை உனக்கு இப்போ அது தப்பா தெரிஞ்சா கூட உன் ஃபியூச்சர்ல அதுதான் கரெக்டா இருக்கும். நீ நல்லா யோசிச்சு பாரு என்று சொன்ன மித்ராவை பார்த்து சிரித்த அம்ருவோ, எனக்கு இப்பவே புரிஞ்சுது அனிமா. எனக்கு அண்ணாங்க சொன்னதுல எந்த வருத்தமும் இல்லை. இன்ஃபேக்ட் இப்பவே உடனே மேரேஜ் பண்றதுல எனக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று சொன்னவர் பிறகு உற்சாகமாக மித்ராவை பார்த்து, அண்ணா விஸ்வா ஃபேமிலி வீட்டுக்கு வந்து பேச ஓகே சொல்லிட்டாங்க அனிமா, நான் அதை விஸ்வா கிட்ட சொல்றேன் என்று சொன்னவள் உற்சாகமாக அவளின் அறை நோக்கி சென்றாள். இங்கு விஸ்வாவின் வீட்டில் அனைவரும் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தனது அறையிலிருந்து கீழே வந்த விஸ்வா அவனின் அப்பா அம்மாவை பார்த்தவன், பா அம்ரு கால் பண்ணியிருந்தா, அவங்க வீட்டில் பேசிட்டாங்களாம், அவங்க வீட்டில இருந்து நம்மள வர சொன்னாங்களாம்ப்பா, இன்னைக்கு போய் பேசலாமா என்று கேட்க அவனை பார்த்து சிரித்த அவனின் அப்பா மூர்த்தியோ, சரிப்பா இன்னைக்கு ஒரு 11 மணிக்கா போகலாம், நீ அம்ரு கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு என்று சொல்ல, சரி என்று சொன்ன விஸ்வாவோ அவனின் அறை நோக்கி சென்றான். என்னதான் அம்ரு வீட்டில் வர சொன்னது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அவளின் அண்ணன் ஏடி என்பதை நினைத்தவனுக்கு இப்பொழுதும் கூட பயமாக தான் இருந்தது. ஒருவேளை அவருக்கு தெரியாமல் தங்களை வர சொல்கிறார்களோ, அவருக்கு தெரிந்தால் இந்த திருமணத்தை ஏற்பாரா என்று பலவிதமான கேள்விகள் விஸ்வாவின் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. இங்கு மீனாட்சியோ கட்டுக்கடங்காத கோபத்தில் இருந்தாள். அப்பொழுது அவளின் பாட்டி உள்ளே வர ஓடி சென்று அணைத்து கொண்டவள், என்ன பாட்டி இது, அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்களாமே, இப்படியே போனா விஸ்வா மாமா அவளை கல்யாணம் பண்ணிப்பாரே, நான் என்ன பண்றது? நீங்க தானே சொன்னீங்க இந்த கல்யாணம் நடக்காது, விஸ்வா மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு, சொல்லுங்க பாட்டி என்று அவள் அழுது கொண்டே அவரிடம் கேட்க, அவளின் கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்ட விமலா பாட்டியோ, நீ அழாத மீனா, நான் தான் சொல்றேன்ல, உனக்கும் விஸ்வாக்கும் தான் கல்யாணம் நடக்கும், இப்போ அவங்க வர சொல்லிட்டா கல்யாணம் நடந்துருமா என்ன? அவங்களே ஒன்றும் இல்லாதவங்க, நம்ம கேட்குற அளவுக்கு வரதட்சணை எப்படி கொடுப்பாங்க? அதையே காரணமா வச்சு நான் கல்யாணத்தை நிறுத்திடுவேன், நீ கவலைப்படாத மீனு, பாட்டி இருக்கேன்ல என்று சொல்ல, ஆனால் தயங்கிய மீனாட்சியோ, ஆனா எப்படி பாட்டி, வரதட்சணை கேட்கறதுக்கெல்லாம் மூர்த்தி மாமா விஸ்வா மாமாலாம் ஒத்துக்க மாட்டாங்களே, நீங்க எப்படி இது பண்ணுவீங்க, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடக்குமா என்று கேட்ட மீனாட்சியை பார்த்து சிரித்தவரோ, நான் சொல்றேன்ல, நிச்சயம் விஸ்வா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பான், நீ எதை பத்தியும் கவலைப்படாம போய் ரெடி ஆகு என்று சொல்ல, சரி என்று சொன்னவள் அங்கிருந்து சென்று விட்டார். இங்கு விஸ்வாவின் குடும்பத்தினர் அனைவரும் ரெடியான பின் விஸ்வா பைக்கில் முன்னால் செல்ல, அவனுக்கு பின்னால் ஒரு காரில் அவனின் அப்பா அம்மா ரோஹித் மயூரி நால்வரும் வர, மற்றொரு காரில் விமலா பாட்டி மீனாட்சி அவளின் அம்மா சுதா டிரைவருடன் வந்து கொண்டிருந்தார்கள். அம்ரு அனுப்பிய லொகேஷனை பார்த்துதான் சென்று கொண்டிருந்தான் விஸ்வா. மற்ற இரு கார்களும் அவனை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது விஸ்வா ஒரு இடத்திற்குள் நுழைய அதை பார்த்த மூர்த்தியோ, டே ரோஹித், இவன் எங்கடா போயிட்டு இருக்கான், அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு விவிஐபி ஏரியாக்குள்ள போறான், அங்க பெர்மிஷன் இல்லாம உள்ள விட மாட்டாங்களேடா என்று சொல்ல, அதுதான்ப்பா எனக்கும் புரியல, என்ன பண்றானே தெரியல என்று சொன்ன ரோஹித்தும் அமைதியாக அவனை பின்தொடர்ந்தான். உள்ளே செல்லும் அவனை யாரும் தடுக்காததை உணர்ந்த ரோஹித்திற்கு கூட
சிறிது ஆச்சரியமாக தான் இருந்தது. பின் ஒரு மாபெரும் கேட்டிற்கு முன்னால் விஸ்வா தன் பைக்கை நிறுத்த உள்ளிருந்த செக்யூரிட்டி விஸ்வாவை பார்த்தவர் ஏற்கனவே இவர்கள் வருவதாக அவர்களுக்கு போட்டோவுடன் இன்ஃபார்ம் செய்யப்பட்டதால் கேட்டினை ஓபன் செய்து விட்டார். கேட் திறந்த மறுநொடி தன் பைக்கை ஸ்டார்ட் செய்து உள்ளே சென்றான் விஸ்வா. குழப்பமாக அவனை பார்த்து கொண்டிருந்த ரோஹித்தும் கூட அவனை பின்தொடர்ந்தான். அந்த காம்பவுண்டை பார்த்த மயூரியோ அவள் அத்தையிடம், அத்தை, இந்த காம்பவுண்டே 3 ஃப்ளோர் ஹைட்டுக்கு இருக்கும் போலயே, விஸ்வா எங்க போறாரு என்று கேட்க, அதுதானே எங்களுக்கும் தெரியல என்று சொன்ன ரோஹித்தோ கார் ஓட்டி கொண்டிருந்தான். கேட்டிலிருந்து வீட்டிற்கே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அவர்கள் வர வேண்டியதாக இருந்தது. கிட்டத்தட்ட அந்த காம்பவுண்டிற்குள்ளே ஒரு மிகப்பெரிய கார்டன் ஏரியாவே இருந்தது. அதையெல்லாம் பார்த்தவர்களுக்கு அத்தனை வியப்பாக இருந்தது. நேற்று அம்ரு மற்றும் மித்ரா வந்த கார்கள், இன்று இந்த வீடு என்று அனைத்தையும் கனெக்ட் செய்து பார்த்த மூர்த்தி மற்றும் ரோஹித்திற்கு இது அம்ருவின் வீடு என்று புரிந்தது. அத்துடன் அவள் மிடில் கிளாஸ் குடும்பத்து பெண் இல்லை என்றும் தெரிந்தது. அதில் ஒரு நொடி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஆனால் அந்த இடத்தை வாயை பிளந்தபடி பார்த்து கொண்டே வந்த மீனாட்சியோ, இப்போ நம்ம எங்க போறோம்? அன்னைக்கு போன மாதிரி வேற ஏதாவது பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்களோ என்று கேட்க, அதை கேட்ட சுதாவோ, இல்லையே, அந்த பொண்ணு வீட்டுக்கு போறதா தான் சொன்னாங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே கார் நின்றது. அதில் ஒரு நொடி ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்தவர்கள் பின் கீழே இறங்கினார்கள். கீழே இறங்கி அந்த வீட்டை பார்த்த அந்த நொடி அவர்களின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. அதை சாதாரணமாக வீடு என்றெல்லாம் சொல்ல முடியாது. பார்ப்பதற்கு அரண்மனை போன்று இருந்த அந்த இடத்தை பார்த்த மீனாட்சி அவளின் அம்மா எல்லாம் வாயை பிளந்தார்கள். ஏன் மயூரி மாதவி எல்லாம் கூட அதிர்ச்சியோடு தான் அந்த இடத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். பின் விஸ்வாவின் அருகில் சென்ற மாதவியோ, டேய், அமிர்தா வீட்டுக்கு கூட்டு போறேன்னு இங்கே ஏண்டா வந்திருக்கோம்? இது யார் வீடுடா என்று கேட்க, அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டே குரலை மட்டும் விஸ்வாவிடம் கொடுத்தார் மாதவி. அவரை அமைதியாக ஒரு பெருமூச்சுடன் பார்த்த விஸ்வாவோ, இது அம்ருவோட வீடுமா என்று சொல்ல, அவனின் மொத்த குடும்பமும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தது. ஆனால் ரோஹித் மற்றும் மூர்த்தி இருவரும் ஏற்கனவே இதை யூகித்திருந்ததால் அவர்கள் பெரிதாகவெல்லாம் அதிரவில்லை. இருந்தாலும் சற்று அவர்களுக்கும் அது அதிர்ச்சியாக தான் இருந்தது. பின் ரோஹித்தை பார்த்த மயூரியோ, அந்த பொண்ணு மிடில் கிளாஸ் பொண்ணுன்னு சொன்னீங்க என்று கேட்க, அதற்கு விஸ்வா ஏதோ பேச வர, அப்பொழுது உள்ள வாங்க என்று அழைத்து கொண்டே வந்தார்கள் கிருஷ்ணா, ஜோதி, ரத்னவர்மா, ஜானகி நால்வரும். அவர்களை பார்த்து தானும் சிரித்தவர்கள் அவர்களுக்கு வணக்கம் சொல்ல, சிரிப்புடன் அழைத்த ரத்னவர்மாவோ, இவர்தான் அம்ருவோட அப்பா கிருஷ்ணா, இது அம்ருவோட அம்மா ஜோதி, நான் அம்ருவோட பெரியப்பா, இது என் ஒய்ஃப் அம்ருவோட பெரியம்மா என்று தங்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி கொள்ள, விஸ்வாவும் தங்களின் குடும்பத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான். விஸ்வாவை தவிர அவனின் குடும்பத்தினர் அத்தனை பேரும் அதிர்ச்சியுடன் தான் இருந்தார்கள். ஆனால் விஸ்வா மட்டும் பயத்துடன் இருந்தான். அவனால் இப்பொழுதும் கூட நம்ப முடியவில்லை, ஏடி இந்த திருமணத்திற்கு ஒத்துப்பார் என்று. அதில்தான் எங்கு அம்ருவை இழந்து விடுவோமோ என்று பயத்தில் இருந்தான். உள்ளே வந்தவர்கள் அந்த ஹாலை சுற்றி பார்க்க, அங்கிருந்த பிரம்மாண்டத்தை பார்த்து அதிர்ந்துதான் போனார்கள். வெளியில் இருந்ததை விட உள்ளே அத்தனை பிரம்மாண்டமாக இருந்தது அந்த வீடு. அனைவரையும் அழைத்து சோஃபாவில் அமர வைத்தவர்கள் காஃபி எடுத்து வரும்படி அழைக்க, கிச்சனில் இருந்து காஃபி மற்றும் ஸ்நாக்ஸை எடுத்து கொண்டு வந்தார்கள் வேதா, வர்ஷினி, மித்ரா மூவரும். மித்ராவை அங்கு பார்த்த நொடி வேகமாக எழுந்து நின்று விட்டான் விஸ்வா. அனைவரும் அவனை தான் புரியாமல் குழப்பமாக பார்க்க,
அவனின் அந்த செயலிலோ எங்கு ஒளறி விடுவானோ என்று முழித்தாள் மித்ரா. அதில் வேகமாக அவனை பார்த்து, என்னாச்சு விஸ்வா, என்னாச்சு, எதுக்கு எழுந்திரிச்சிட்டீங்க, இந்தாங்க காஃபி குடிங்க என்று சொல்லி கொடுக்க அமைதியாக அந்த காஃபியை எடுத்துக்கொண்டு அமர்ந்து விட்டான் விஸ்வா. பின் அனைவருக்கும் காஃபியை ஸ்நாக்ஸை கொடுத்தார்கள். மித்ராவை பார்த்த மாதவியோ, இவங்க யாருடா என்று கேட்க அவருக்கு ஜானகி பதில் சொன்னார். இவங்க 3 பேருமே எங்க மருமக தாங்க. இவ என் மூத்த பையன் ஆதியோட ஒய்ஃப் மித்ரா, இது 2வது பையன் துருவனோட ஒய்ஃப் வர்ஷினி, அப்புறம் இவ 3வது பையன் சர்வாவோட ஒய்ஃப் வேதா என்று சொல்ல அவருக்கு சிரித்து கொண்டே சரியென்று சொன்ன மாதவியோ இவர்கள் 3வரிடமும் நலம் விசாரித்தார். என்னென்னவோ பேச வேண்டும் என்று நினைத்து வந்த விமலா பாட்டியோ அந்த வீட்டை பார்த்த அந்த நொடி அதிர்ச்சியில் வாய் பேச முடியாமல் அமர்ந்திருந்தார். அப்பொழுது ரத்னவர்மா மற்றும் கிருஷ்ணவர்மாவை பார்த்த மூர்த்தியோ, உங்க பசங்க யாரும் வீட்டில் இல்லையா என்று கேட்க அவரை முறைத்த விஸ்வாவோ, இப்போ ரொம்ப முக்கியம், அவர் இங்கே வந்து என்னை கன் எடுத்து சுடணும், இல்லை இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லணும், அதுக்கு தானே ஆசைப்படுறீங்க என்று தன் மனதிற்குள்ளேயே அவன் தந்தையை திட்டி தீர்த்தவன் அமைதியாக அமர்ந்திருந்தான். அப்பொழுது மாதவியோ, ஆமா அமிர்தா எங்க என்று கேட்க, இதோ வர சொல்றேன் என்று சொன்ன மித்ரா அம்ருவிற்கு கால் செய்து கீழே அழைத்தாள். அப்பொழுது மேலே இருந்து துருவன் மற்றும் சர்வா இருவரும் கீழே வந்தார்கள். அதில் சர்வாவை பார்த்த ரோஹித்திற்கோ ஒரு நொடி உலகமே நின்றது போல் இருந்தது. அதில் பதறியவன் வேகமாக எழுந்து நின்றான். இப்பொழுது அனைவரும் குழப்பமாக இவனை தான் பார்த்தார்கள். ஆனால் அவனோ பயத்துடனே நின்றிருந்தான். அவனின் இந்த செயல் ஏன் என்று புரியாமல் அனைவரும் விழிக்க விஸ்வா கூட புரியாமல் தான் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனை பார்த்த சர்வாவோ, என்னாச்சு மிஸ்டர் ரோஹித், எதுக்காக இப்போ இப்படி நிற்கிறீங்க, உட்காருங்க என்று சொல்ல அவன் தன் பெயரை அழைத்து தன்னிடம் பேசியதில் மேலும் அதிர்ந்தவன், இல்லை சார் பரவாயில்ல என்று சொல்ல, அட உட்காருங்க மிஸ்டர் என்று சொன்னவன் அவனின் தாயின் அருகில் அமர்ந்து கொண்டான். அவன் அருகில் துருவனும் அமர்ந்தான். அவர்கள் இருவருக்கும் வேதா காஃபி எடுத்து வந்து கொடுத்தாள். ஆனால் சர்வா இவ்வளவு சொல்லியும் கூட அமராமல் நின்று கொண்டே இருந்த தன் மகனை குழப்பமாக பார்த்த மூர்த்தியோ அவனின் கைகளை பற்றியவர், என்னாச்சுடா, ஏன் இப்படி நிக்கிற, உனக்கு அவங்கள முன்னாடியே தெரியுமா என்று கேட்க, தெரியும்பா, இவர் 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 என்னோட பாஸ், ஈஸ்வர் குரூப் ஆஃப் என்டர்டைன்மெண்டோட சேர்மன் ஈஸ்வர் என்று சர்வாவை கை காட்டி அவன் சொல்ல அதில் அவனின் மொத்த குடும்பமும் ஒரு நொடி அதிர்ந்துதான் போனது. ஏனென்றால் அவர்கள் அனைவருக்கும் ஈஸ்வரை பற்றி தெரியும். தன் மகன் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறான் என்று பெருமையாக சொல்லிக்கொள்வார் மூர்த்தி. அப்படி இருக்கையில் அவனின் தங்கையவா தாங்கள் பெண் கேட்டு வந்திருக்கிறோம் என்று நினைக்கையில் அவருக்கு கூட அதிர்ச்சியாக தான் இருந்தது. அவர் அமைதியாக திரும்பி விஸ்வாவை பார்க்க அவன் தன் தந்தையின் பார்வையை உணர்ந்தவன், இது வேறையா சுத்தம், ஏற்கனவே அம்ருவோட அண்ணன் ஏடி அண்ணி அக்னின்னு தெரிஞ்சதுக்கே நான் என் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு இருக்கேன், இதுல அவளோட இன்னொரு அண்ணன் என்டர்டைன்மெண்ட் கிங் ஈஸ்வர் வேறையா என்று தன் மனதிற்குள் நினைத்தவன் அம்ருவை தான் வறுத்தெடுத்து கொண்டிருந்தான். இதை பற்றி எதையும் தன்னிடம் சொல்லாததால் அப்பொழுதும் கூட தன் தந்தையின் பார்வை தன் மேல் விலகாமல் இருப்பதை உணர்ந்தவன், இவர் வேற இதுக்கே ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு என்று நினைத்து கொண்டு அமைதியாக இருந்து விட்டான். பின் அவன் மேலிருந்த தன் பார்வையை திருப்பியவரின் மனதில் கூட இந்த திருமணம் நடக்குமா என்ற கேள்வி இருந்தது. அங்கே நின்று கொண்டிருந்த ரோஹித்தை பார்த்து ரத்னவர்மாவோ, ஓ நீங்க என் பையன் கம்பெனியில வேலை செய்றீங்களா தம்பி, இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம ஃபேமிலி விஷயம் பேச தானே வந்திருக்கோம், ஏன் இப்படி நிற்கிறீங்க, உட்காருங்க என்று சொல்ல சரி என்று தலையசைத்தவனோ
சர்வாவை ஒரு முறை பார்த்துவிட்டு அமைதியாக அமர்ந்து விட்டான். இங்கு இப்படி இருக்கையில் அங்கே சென்னை ஏர்போர்ட்டிற்கு வந்து இறங்கியிருந்தான் ஒருவன். அவன் கையில் உள்ள மொபைலில் இருந்த பெண்ணின் புகைப்படத்தையே 2 நொடி கண்ணிமைக்காமல் பார்த்தவன், என் கூட இருக்கிற வரைக்கும் நல்லா தாண்டி இருந்த, உங்க வீட்டுக்கு போய் 2 மாசம்தான் ஆகுது, ஆனா இப்போ என்னடானா எனக்கே கால் பண்ணி எங்க வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறேன். இந்த அதர்வராகவன் ஒரு முடிவு எடுத்துட்டா அதிலிருந்து எப்போவுமே மாற மாட்டான். இது வரைக்கும் நான் எதையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுத்ததில்லை. அப்படி இருக்கிறப்போ என் காதலான உன்னை மட்டும் எப்படி விட்டு கொடுப்பேன்? நான் வரேன், வெயிட் பண்ணு டார்லு என்று தன் கையில் இருந்த மொபைலில் இருந்த புகைப்படத்தை பார்த்து கூறியவன் தன் அருகில் நின்றிருந்த தன் தங்கையின் கையை பிடித்து அவனுக்காக காத்திருந்த காரில் ஏறி சென்றான். யார் இந்த அதர்வராகவன்? யாரின் திருமணத்தை நிறுத்தப் போவதாக அவன் பேசிக் கொண்டிருக்கிறான்? அவன் கையில் இருந்த மொபைலில் உள்ள அந்த பெண் யார்? தன் மகன் விஸ்வா காதலிக்கும் பெண் சாதாரண குடும்பத்து பெண் இல்லை என்று தெரிந்து கொண்ட அவனின் குடும்பத்தினர் என்ன செய்ய போகிறார்கள்? இப்பொழுது அம்ருவிற்கு திருமணம் செய்ய மாட்டேன் என்ற ஆதியின் முடிவை ஏற்பானா விஸ்வா? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.